மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனையில் இன்று கடலூர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது 6வது நாளாக நடைபெறுகிற இந்த ஆலோசனையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிகழ்வது என்னவாக இருக்கும்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மாவட்டம் தொகுதி வாரியாகவே திமுக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில 6வது நாளான இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு, உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 5 குழுவினர் ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டுட்டு வராங்க. இதுல ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்க இப்போ நவாஸ் கனி எம்பியாக இருக்கிறார். ஆனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில திமுக நேரடியா போட்டியிடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த வகையில ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடைய கருத்துக்களை இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கேட்டுக்கிட்டு வராங்க. ராமநாதபுரம் நிர்வாகிகளுடைய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திமுக வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எனவே அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தேர்தல் பணிகள் கள சூழலை கேட்டதற்கு பிறகு தலைமைக்கு அந்த கருத்தை கொண்டு சென்று அதற்கு பிறகு முடிவெடுக்க திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திட்டமிட்டிருக்கிறது. 2வது தொகுதியாக கடலூர் தொகுதி கடந்த முறை திமுக வேட்பாளரை போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் கடலூர் தொகுதியை இந்த முறை காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி கேட்டு வருகிறது. எனவே கடலூர் தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கப்படுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழல்ல கடலூர் தொகுதி நிர்வாகிகளுடைய கருத்துக்களையும் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளோடு கருத்துக்களை கேட்டு வரக்கூடிய திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தேர்தல் பணி, அதே போல கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு விரிவான ஆலோசனையை நடத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.